எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் ஃபைட் சீன் தான். ஆமாம், விஜயகாந்த் மாரி ஃபைட் சீன். செகண்ட் பார்ட் வரும் சார். அதில் பாருங்க கதை அது என்ன சார் சொல்ல வராங்க படத்தில் நல்ல கருத்து தான் சொல்கிறாங்க சார். நல்லா இருக்கும். நீ என்ன நல்லா சொல்லுவார். சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லலாம், ரெண்டாவது நல்லா இருக்கு படம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்கலாம். ஒன் டைம்ஸ் பார்க்கலாம். ரொம்ப பில்டப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கு, அதுவும் ஓரளவுக்கு ஏஐ சிஸ்டம்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்துருக்காங்க. அதில் பரவாயில்ல, பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். ஒன் டைம். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லாரும் போய் பாருங்க. 2 பாட்டு நான் பார்த்தேன். ஆனால் கேம் தான் ஆடிட்டு இருந்தேன். எதுக்கு வந்தனோன்னு இருந்துச்சு. 18+ இருக்கு. வேற என்னடா 2047 போயிட்டாங்க எல்லாம். என்னாச்சு? ரொம்ப பில்டப்பாக இருக்கா? ஆமாம், ரொம்ப பில்டப்பாக இருக்குது. அவரே ஏதோ எல்லாமே அவரே பண்ண மாதிரி இருக்குது. டேரக்டர் பண்ணாங்களா இல்லை அவரே எல்லாமே பண்ணணுன்ற மாதிரி பண்ணாங்களா தெரியல. எனக்கு வந்து யாரும் இப்போ இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. டேரக்டர்லாம் எதுவும் பண்ணல, இவர் தான் எல்லாமே இந்த சீன் வைங்க அந்த சீன் வைங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அது உண்மையான தெரியல. நான் இப்போ பார்த்த வரைக்கும் படம் சூப்பராக இருக்குது. நான் வந்து 10க்கு 100 ரேட்டிங் கொடுப்பேன். சூப்பராக இருக்குது. டபுள் ஆக்ஷன் ஆனால் பக்கா பண்ணிக்காங்க, நல்லா பண்ணிக்காங்க. நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கல ப்ரோ. எனக்கு பிடிக்கல. நான் அஜித் ஃபேனு. அவர் அஜித் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல ப்ரோ. ஆனால் சும்மா கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். நல்லா பண்ணுவாருன்னு நினச்சேன். எனக்கு நான் இது வரைக்கும் அவர் படம்லாம் பார்த்ததில்லை. எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால் ட்ரை பண்ணியிருக்காரு. மேபி இனிமேல் ஃபியூச்சரில் எதாவது பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மற்ற ஆக்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியலையே. அவர்லாம் 2-3 சீன் தான் வந்த மாதிரி இருக்குது. அது கூட பெருசாக நம்ம பார்க்கல. எனக்கு அதான் சொல்கிறேன், கேம் ஆடினதுனால தெரியல ப்ரோ. எனக்கு படத்தை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கல ப்ரோ. எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு படம். ரொம்ப இல்லைப்பா, நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட் சீன் நல்லா இருக்கு. ரொம்ப ஆக்டிங் ஓகேவா? நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு மெயினாக படத்தில்? எதை பற்றி சொல்ல வராங்க? இந்தியன் ஆர்மி பற்றி எதாவது? இந்தியன் ஆர்மி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நம்ம ஆக்டர்னால செட் ஆக முடியாது, ஏற்றுக்க முடியலையா ஹீரோவா? இல்லை ஹீரோவில் ஏற்றுக்க முடியாதுல்ல. முன்னோட நல்லா நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். ஃபைட் சீன் அதிகமாக தான் இருக்கும். ஃபைட் சீன் அப்படி இல்லை. அவர் எப்படி இருந்தால் ஆங்கிலத்தில் படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஆர்மியா சார்? ஆர்மி அதிகமாக இருக்குது. ஆர்மி தான் அதிகமாக இருக்குது. நாசர் சார் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நாசர் இப்போ படத்தை ஃபுல்லாக ரோல் பண்ணுறவா எப்படி? இல்லை, ஃபுல்லாக இடையில வந்து போகிறாரு. ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. என்ன பிடிச்சிருக்கு? ஓகே. ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைட்டுன்றது நீங்கள் பாருங்களேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன் என்னுடைய இது சொல்லி. ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கதை வந்து ஃபைட் நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து நீங்கள் சொல்லுங்கள். ஃபைட்டுன்றது நம்ம அதிகம் சொல்லலை. அது இந்தியாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்க்கலாம். விக்னேஷ் சார் வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கார். சிறப்பாக இருக்குது. பர்சனலாக பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. ரெட் ஃப்ளவர் என்ற ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரெட் ஃப்ளவராக தான் எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். போய் மீண்டும் ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்குது. படம் வந்து ஃபைட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் அடுத்தது என்ன நடக்க போகிற கொஞ்சம் மும்முரமாகவும் இருக்குது. அடுத்தது என்ன இருக்க போகுதுன்ற கிளைமேக்ஸ் இன்னும் பயங்கரமாக காட்டுறாங்க. இப்போ ரெட் ஃப்ளவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்து இந்த போஸ்ட்டில் பார்த்தா கிஃப்ட் கொடுக்குற மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. ஸோ அதாவது மிக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. கதையை வந்து மிக்சராக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. லவ்வும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது. லைட் ஒரு ஆர்மியோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபைனலில் கொண்டு வந்து கொஞ்சம் ஃபைனல் டச்சை சூப்பராக முடிச்சிருக்காங்க. அமரன் மாதிரியா? அமரன் சிவகார்த்திகேயன் படம் அது வேற, இது வேற. கொஞ்சம் இது கேங்ஸ்டர் மாதிரி இருக்குது. ஆமாம், அது வேற இது வேற. அது கூட இது கம்பேர் பண்ண முடியாது. சொல்கிறேன். பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. படம் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஒரு அஜித் சார் அந்த மாதிரி பண்ணார்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ வந்து அஜித் சாருங்கிற ஒரு மேஜரான ஒரு ரோல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ரியாட்டிக் மூவியை வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலி படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு ட்வின்ஸு அவங்க என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மிஷன், சீக்ரெட் ஏஜென்ட் யார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தம்பியை விட்டுட்டு அண்ணன் கொடுத்துறாப்புல. உடனே தம்பி எதிரி ஆயிடுறாரு. ஸோ அந்த எதிரி எப்படி வந்து இந்தியா நாட்டுக்காண்டி எப்படி துரோகம் பண்ணுறாரு, ஸோ அதை எப்படி முறியடிக்கிறாங்கன்னு கதையை பொறுத்தவரை செம்ம கதை. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி நினச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா VFX
விஎஃப்எக்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் விஎஃப்எக்ஸ். படத்தில் ஒரு பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. அதுதான் வேறு விக்னேஷ்க்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பேக் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கேர்ள்ஸ் போட்டுருக்காங்க. அதுதான் படத்துக்கு ஒரு இதாக இருக்குது. இந்த படத்துக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அந்தளவுக்கு பண்ணாமல் நல்லா போயிருக்கலாம். தேசப்பட்டு மிகுந்த படம்ங்கும்போது அந்த ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் ஏ கண்டென்ட் இல்லாமல் ஒரு பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். படம் வந்து ஒரு டீசன்ட் வாட்ச். பயங்கரமாக ரொம்ப இருக்குது. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அது அப்படிலாம் வந்து ஒரு வகுரம் ஒருத்தர் வந்து அப்படின்னா ஒரு செக்ஸ் டார்ச்சர் பண்ணி கொள்றான்னு சொல்லும்போது அதை வந்து வாய்ஸ் ஓவர்லேயே நிறைய படம் சொல்லியிருக்கலாம். இப்போ சித்தா படம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணுறத சீன் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்லேயே கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வில்லனை பார்த்தாவே ஒரு பயம் வரும். ஐயோ இந்த சின்ன பிள்ளைய ரேப் பண்ணிடுவோம், சின்ன பிள்ளையோட பார்த்தாவே நம்மளுக்கு பயம் வரும். ஸோ அந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா ஒரு இந்த தேசப்பட்டு மிகுந்த படத்தில் வந்து இப்படிலாம் வைக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு அதுக்கு தான் பார்க்க வந்தார். இப்போ விக்னேஷை பார்க்கலாம், ரொம்ப நாளாச்சு, சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் அது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது. இது வந்து டுவல் ரோல் தேவையில்லாதது. ஸோ பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து மூவி வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் விஸ்வலாக ட்ரை பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதை அந்த அளவுக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கதை வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், எதுவுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுக்காண்டி ஆரம்பித்தாங்க, என்ன சண்டை போடுறாங்கிறதும் புரியல. அதே மாதிரி எண்டிங்கும் உங்களுக்கு செகண்ட் ஹாஃபும் சுத்தமாக புரியல. எண்டிங்கில் கடைசி நம்ம இந்தியா வந்து எவ்வளோ பெரிய அரக்கனே வந்தாலும் சரி இந்தியாவை வந்து கைப்பற்ற முடியாதுங்கிறத காமிச்சது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்டேக் இருந்த மாதிரி இருந்தது. ரெண்டாவது எல்லாத்தையுமே வெறும் லைனாக மட்டுமே சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. எதையுமே ஃபுல்ஃபில்லாக காட்டவே இல்லை. அந்த ஒரு விஷயமா இருந்ததுக்கட்டும். அதே தேவையில்லாத இது ஒரு நல்ல நேஷன் படம்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதில் எதுக்கு தேவையில்லாத பிட்டு சாங் அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஓவர் பில்டப் ப்ரோ. ஆனால் எதுவுமே புரியாது, எதுக்காண்டி வச்சுருக்காங்க சீன்ஸ் அப்படிங்கிறதே புரியாது. எனக்கு என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்த கையில் வச்சுட்டு அதையே ஃபாலோ பண்ணி கதையாக போயிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. டோட்டலாக அது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து சுத்தமாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பர்சனலாக ஆமாம் எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது என்ன எல்லோரும் கீழே சொல்லுவீங்க, ஒரு ஃப்ரீடமுக்காக நம்ம இந்தியா தேசப்பற்றிக்காக நீங்கள் படம் எடுத்துகிட்டு பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாகவே என்னென்னா ஒரு குழப்பமாகவே இருக்கிற மாதிரி இருந்தது. நம்ம இந்தியாவோட பெரிய ராக்கெட்டு அதெல்லாம் வந்து ஈஸியாக 5 செகண்டில் கைப்பற்றிடுறாங்க. எப்படி கைப்பற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கே தோணும்ல. எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணுன்னாலே நம்ம அவ்வளோ பாதுகாப்பு அவ்வளோ இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய அரக்கனாக கூட இருந்துட்டு போட்டுமே ஆக்சுவலாக அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. லூசிஃபர்னு ஒருத்தர் வந்து எல்லா உலகத்தையுமே கைப்பற்றிட்டாங்க, இந்தியாவை மட்டும் கைப்பற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பெண்களை வச்சு கைப்பற்றான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இது பண்ணுறாங்க. கடைசி நம்ம இந்தியா ஒத்துக்கவே இல்லை. அதுலேயும் மதத்தை ஒரு மதத்தை மட்டுமே இம்பார்ட்டன்ட் அதிகமாக காமிச்ச மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஸோ ஒரு மதத்தை மட்டும் காட்டுறது ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. நான் இது வரைக்கும் எப்பவுமே கம்மியாக கொடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 கொடுக்கலாம் இந்தியாவுக்காக. என்னையா ஆமாம் நல்லா இருக்கு.